லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்ப நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. ரீசன். அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than anything. கியூரோட பிரிவென்ஷன். இது கூட என்னடா கொடுமை இது? 3 வயது குழந்தையை கற்பழிச்சு கொண்டிருக்கான். அதற்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் சொல்றான் அந்த குழந்தை காரணம், அந்த குழந்தையும் ஒரு வகையில் காரணம். என்னடா காரணம் அப்படின்னா அந்த குழந்தை அவன் மூஞ்சில் கார்த்திப்பியதான், அதனால் அவன் கற்பழிச்சு கொலை செஞ்சிருக்கான். எனக்கு ரிப்போர்ட்னு சொல்றான். அவன் இவனெல்லாம் எவனா படிக்க வச்சான்? இதுக்கு தான் அம்பேத்கர் சட்டத்தை எழுதினாரா? இதற்கு தான் அம்பேத்கர் படிப்பு தான் உன் சமூகத்தின் முக்கியம் என்று சொன்னாரா? ஏத்தான் பெரியார் அவர்கள் வலியுறுத்தினார்களா? இங்கு வாய்க்கிலே பேசுகிற திராவிட எச்சைகள், திராவிட பதர்கள், திராவிட பொறுக்கிகள் சொல்வானுங்களே பெரியார் இல்லை என்றால் இங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் படிப்பெல்லாம் போயிருக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிப்பெல்லாம் போயிருக்கும், இவரெல்லாம் சேர்த்து படிக்க வைத்தார்கள் சொல்வார்களே. அந்த படிப்பு ஒரு 3 வயது குழந்தையை கற்படுத்தவருக்கு சாதகமாக பேசுவதுதான் இந்த சட்டம், இந்த பாதகம், இந்த படிப்பா? அப்படிப்பட்ட படிப்பு இருந்தாலும் என்ன, எல்லாம் கட்டியான ஏன் சொல்ல வரேன்னா, அப்போ அவர்கள் SC ST அதெல்லாம் அவன் பேச வரலைங்க. ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சியர் பேசுறான், பேர் மகாபாரதியா, மயிலாடுதுறையில் தமிழும் பேசுறான். இதுவே நல்ல வேலை இவன் இந்திக்காரனும் நான் மற்றவனும் பேசலாம், பேசியிருந்தான்னு அதை டைவர்ட் பண்ணி வேற பண்ணிட்டுப்பான். இது சனாதனம், மந்ததனம், மயிர்தனம் அப்படி சொல்லிட்டு அதை பழி போட்டு பாருங்க. அவன் பேசி முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆச்சரியர், அவன் ஒரு மாவட்ட ஆச்சாரியர். அவன் பேசுறாம டேய் இதுக்கு தானடா IPS எல்லாம் நீ படிச்சுறீங்க, IAS படிச்சுருக்கீங்க, டே அந்த குழந்தை மூஞ்சிது கார்த்திப்பனா 2 அடி அடிச்சிருக்கலாம்டா, தப்பு கிடையாது. வயசு மொத்தவனே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 2 அடி அடிச்சிருக்கலாம், அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாம், நெறிப்படுத்திருக்கோம். அதுக்காக கெடுத்து கற்பழிச்சு கொலை செய்யறது நியாயப்படுத்தி பேசுங்களாடா? இதுக்கு தான் நீங்கள் படிச்சிங்களாடா? நீங்கள் இதுக்கு படிக்காம பிச்சை எடுத்துக்கலாமாடா? படிக்காமல் எத்தனையோ பேருக்கு கட்டு வேலை செய்கிறாங்களே, அந்த வேலையை போயிருக்கலாமாடா? உனக்கு எதுக்கு கோட்டு, ஷூட்டு, காரு, பாதுகாப்பு, அதில் பச்சைக்கில கையெழுத்தலாம்? இது சொல்கிறதுக்கு தான் உனக்கு அரசாங்கங்கள் மாதம் உங்களுக்கு சம்பளம் தருகிறதா? இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் அந்த மாவட்டத்துடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார்களா? இது என்னடா கேடுகட்ட அந்த திமுக ஆட்சியில் எல்லாமே நடக்குது. வரவன் எல்லாமே அந்த திமுக என்னடா இப்படி முட்டு தரீங்க? டே குற்றவாளிக்கு நீங்கள் முட்டு கொடுத்தா நிரபராதி என்னடா பண்ணுவான்? ஒரு குற்றவாளியை ஜாமீன் விட்டுருக்கேன், அவங்க ஒரு பொண்ணு கள்ளத்தன்மை வெட்டி கொலை பண்ணிட்டு அவன் ஹாயா சுற்றிட்டு இருக்காடா. இன்னைக்கு விழாவுக்கு நடந்தது அதான் நடந்தது. ஒரு குற்றவாளிக்கு ஒரு அக்மாருக்கு கடத்த குற்றவாளியை ஜாமீன் விட்டோன்னா நிரபராதி அடிச்சு கொள்றீங்களாடா? ஒரு பட்டியல் சம்பவத்துக்கு அடிச்சு கொண்டீங்க, அஜித்குமார் அடிச்சு கொண்டீங்க, அங்கெல்லாம் சட்டம் நல்லா பாயுது. நிரபராதி மேல பாய்கிற சட்டம் குற்றவாளி பாய மாட்டதுக்கு என்னடா காரணம்? இந்த மாதிரி எச்ச பயல்கள் மாவட்ட ஆட்சியர் தான் இது நடக்குது இல்லை? மாவட்ட பேசுறாங்கல்ல, குழந்தை கார்த்திபியதான் அதெல்லாம் கற்பழிச்சிடலாம. அப்போ குழந்தை கார்த்திபியத்துக்கு கற்பழிப்பு தான் தண்டனை கேட்கறானே. நீலாம் என்னடா மாவட்ட ஆட்சியர்? நீல என்னடா IPS படிச்ச, என்னடா IAS படிச்ச? உனக்கு எவன அந்த IPS IAS என்கின்ற அதிகாரத்தை கொடுத்தாங்க? இந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்ப நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. ரீசன். அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than anything. கியூரோட பிரிவென்ஷன். இது கூட